ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டாப்பிக்குமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸுங்கிறத ரெண்டையுமே கம்பேர் பண்ணி நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டையுமே நான் கம்பேர் பண்ணி சொல்லி தரும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன நடக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்ன நடக்குது, ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து மெயினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து வழக்கமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது பிரின்சிபல்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரின்சிபல்ல கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட்ங்கிறத பிரின்சிபல்லையும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம், பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டுக்குமே சேர்த்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுனால தான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அது என்ன இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். சரியா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கஷ்டமான டாபிக்கே கிடையாது. பட் ஆனால் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் கொஞ்சம் வரும். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ண வேண்டியது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நிறைய கொஸ்டினை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டினை விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டினை வந்து நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து எல்லாத்துக்குமே என்னன்னா பேசிக் இதுல வந்து என்ன பேஸ் இருக்கு, என்ன இது ஒர்க் ஆகுது, இந்த காம்பவுண்டிங்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ நான் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ எப்படி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிக்கும்போது அதுல பிரின்சிபல் இருந்தது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, நம்பர் ஆஃப் இயர் இருந்தது, அதே மாதிரி அமௌண்ட்டுங்கிற வார்த்தை இருந்தது இல்லையா, அதே சேம் டேர்ம்ஸ் தான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? பட் ஆனா என்ன வேரி ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஒரு பிரின்சிபல் இருக்கு. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் வந்து 10,000 வச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படின்னா 10% பெர் ஆனம். இதை ஒரு 3 இயர்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸை நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து இப்போ நார்மலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மள கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 3 வருஷத்துக்கா, ஒரு வருஷத்துக்கு 10%, அப்போ மொத்தம் 3 வருஷத்துக்கு 30%, அப்போ 10,000. இந்த பிரின்சிபல்ல 30% எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 10,000ல 30% பார்க்கும்போது எனக்கு 3,000 ருபீஸ் வரும். ஸோ 3,000 தான் எனக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து நம்ம நார்மலா போன கிளாஸ்ல படிச்சது. இப்போ நான் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி எழுத போறேன்னு பாருங்க. நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கால்குலேட் பண்றேன் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மொத்தம் 3 வருஷத்துக்கு நான் கால்குலேட் பண்ண போறேன்னா, அப்ப அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், 3 வருஷமா பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர். ஓகேவா? ஒவ்வொரு வருஷமும் எனக்கு என்ன நடக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒவ்வொரு வருஷமும் எனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க பாருங்க, எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 10% பெர் ஆனம். ஓகேவா? ஸோ 3 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இயர் வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா, எவ்வளோ வருஷம் 10%, வருஷத்துக்கு 10% தான். இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தான் இருக்கும் போது 10% தான் இருக்கும் போது. ஆனால் அந்த 10% எதில் கால்குலேட் பண்ணணும், பிரின்சிபல்ல கால்குலேட் பண்ணணும். அப்போ பிரின்சிபல்ல 10%னா எவ்வளோ, 10,000ல 10%னா எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும், 1000 கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. வருஷத்துக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் 1000 ரூபாய் கிடைச்சிருச்சு. இப்ப 2வது வருஷம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, 2வது வருஷத்துக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னதான், அதே 10% தான். அப்ப இந்த வருஷமும் நான் 10% எதுல தான் பார்க்கணும், பிரின்சிபல்ல தான் பார்க்கணும். ஸோ எகெயின் நான் 10,000ல 10% பார்க்கும்போது 2வது வருஷமும் எனக்கு என்னதான் கிடைக்கும், 1000 ருபீஸ் தான் கிடைக்கும். தேர்ட் இயருக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% தான். அப்ப அதே 10,000ல 10% பார்க்கும்போது எனக்கு 3வது வருஷத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுதான் கிடைக்கும், 1000 தான் கிடைக்கும். அப்போ ஆக மொத்தம் டோட்டலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோம்னா 1000 3 இயருக்கு சேர்த்து எனக்கு மொத்தம் ஓவரால் எவ்வளவு கிடைக்குது, 3,000 ருபீஸ் கிடைக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அப்ளை பண்றேன் பாருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? சரி, ஓகே. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பார்க்கும்போது இல்ல பாருங்க, தெளிவா கவனிச்சுக்கோங்க. அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 3 வருஷமா பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வருஷம் போகும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? வருஷம் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப பாருங்க, வருஷத்துக்கு எவ்வளோ, 10% பெர் ஆனமா, 10% பெர் ஆனம். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல நான் என்ன பண்ண போறேன், 10% தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறேன். எதுல கால்குலேட் பண்ண போறேன்னா அதே பிரின்சிபல்ல தான் கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதே பிரின்சிபல்ல தான் கால்குலேட் பண்ண போறோம். பட் 10,000 10%னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் எனக்கு எவ்வளவு கிடைக்கும், அதே 1000 தான் கிடைக்கும். ஓகேவா? எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு வருஷம் 1000 கிடைச்சதோ
அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயே ஃபர்ஸ்ட் இயருக்கு எனக்கு 1000 தான் கிடைக்க போகுது. இந்த 2வது வருஷத்துல இருந்து தான் அந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நான் 2வது வருஷமும் 10% தான் கால்குலேட் பண்ணேன். பட் நான் எதுல கால்குலேட் பண்ணேன்? பிரின்சிபல்ல கால்குலேட் பண்ணேன். பட் நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த 2வது வருஷம் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட்ட பிரின்சிபல்லையும் கால்குலேட் பண்ணும். பிளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட்லயும் கால்குலேட் பண்ணும். எந்த இன்ட்ரெஸ்ட்ல வருஷம் எனக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்ல. ஓகேவா? இப்போ ஒண்ணுமே இல்ல. இங்க கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு? 1000 கிடைச்சிருக்கா? அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே, ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல நான் 10% எதுல கால்குலேட் பண்ணேன்? பிரின்சிபல் எவ்வளோ? நமக்கு 10,000. ஓகேவா? இந்த 10,000ல நான் 10% கால்குலேட் பண்ணா, அப்ப எனக்கு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சது? 1000 கிடைச்சிருச்சு. வருஷம் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த இன்ட்ரெஸ்ட்ட வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, பிரின்சிபலோட சேர்த்துருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பேங்க்ல போயிட்டு கடன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேங்க்ல போயிட்டு கடன் வாங்கியிருக்கேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கடன் வாங்கியிருக்கேன். இதே மாதிரி தான் 10% பெர் ஆனம் 3 இயர்ஸ்க்கு வாங்கியிருக்கேன்னு வச்சுப்போம். அப்போ 10,000 எனக்கு கடன் குடுத்தாங்க. அப்போ வருஷம் முடிஞ்சு போச்சு. வருஷம் அந்த ரூ. 10,000க்கு ரூ. 1000 எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இப்போ வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரூ. 1000ங்கிறது பிரின்சிபலோட போய் சேர்ந்துரும். அப்ப என்னோட கடன் வருஷம் முடியும்போது என்னோட கடன் எவ்வளவு ஆயிடும் அப்படின்னா, ரூ. 10,000 நான் வாங்கின கடனு. அந்த வருஷத்துக்கான வட்டி ஒரு ரூ. 1000. அப்ப ஆக மொத்தம் இப்ப நான் பேங்க்குக்கு எவ்வளவு கடனாளி அப்படின்னா ரூ. 11,000 கடனாளி. அப்ப 2வது வருஷத்தோட ஸ்டார்டிங்ல என்னோட பிரின்சிபல் 11,000 எடுத்துக்கொள்ளப்படும். சரியா? அப்போ செகண்ட் இயர்ல என்னோட இது பிரின்சிபல் சொல்லக்கூடாது. செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் இயர் ஸ்டார்டிங்ல என்னோட மொத்த லோன் அமௌண்ட் என்னோட பிரின்சிபல் வந்து எவ்வளவா பார்க்கப்படும் அப்படின்னா 11,000 எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? சோ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்போ 2வது வருஷத்துல இப்ப எனக்கு எவ்வளவு கடன் அப்படின்னா ரூ. 11,000 கடன் இருக்கு பேங்க்குக்கு. ஓகேங்களா? அப்ப 2வது வருஷம் நான் 10% கால்குலேட் பண்ணா நான் எதுல கால்குலேட் பண்ணும்? இந்த ரூ. 11,000 கால்குலேட் பண்ணும். அப்ப ரூ. 11,000 10%னா எவ்வளவு? ரூ. 1,100 நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அப்ப பாருங்க, இப்ப இன்ட்ரெஸ்ட் என்ன ஆயிடுது? இன்கிரீஸ் ஆயிருச்சு. இந்த ரூ. 1,100 இப்ப சொல்றேன், புரியும் பாருங்க. இந்த ரூ. 1,100ல ரூ. 1,000 என்னோட இனிஷியல் பிரின்சிபல் ஆனா ரூ. 10,000 10% ரூ. 1,000. அது போக வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ஒரு ரூ. 1,000 இருக்குல்ல, இதுல 10% ரூ. 100. அப்ப இந்த 1,000 100 ரெண்டும் சேர்ந்து எனக்கு 2வது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்குன்னா ரூ. 1,100 இருக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி இப்ப பாருங்க, தேர்ட் இயர்ல என்ன நடக்கும்னு பாருங்க. தேர்ட் இயர்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு 2வது வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு? ரூ. 1,100 இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. 2வது வருஷத்தோட ஸ்டார்டிங்ல ரூ. 11,000 இருந்ததா? இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த ரூ. 11,000 பிரின்சிபல் கூட இந்த 2வது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் போய் சேர்ந்த உடனே எனக்கு 3வது வருஷத்தோட ஸ்டார்டிங்ல என்னோட பிரின்சிபல் எவ்வளவுன்னு மாறிடும்னா 12,100 மாறிடும். என்னோட பிரின்சிபல் எவ்வளவுன்னு மாறிடும்? 12,100 மாறிடும். அப்போ 3வது வருஷம் நான் 10% கால்குலேட் பண்ணி எதுல? அப்ப இந்த பிரின்சிபல்ல தான் பார்க்கணும். அப்ப பாருங்க, இந்த 12,100ல 10% பார்த்தா எவ்வளவு வரும்? 1210. அப்போ 3வது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளவு இருக்கு? 1,210 இருக்கு. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அப்ப எனக்கு டோட்டல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா 3 வருஷத்துல இது 3 அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியது. இது 3 ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு தூரமா வரும்? 3,310. இதுதான் அதே 10,000க்கு அதே 10% பெர் ஆனம் அதே 3 இயர்ஸ்க்கு நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3,000 தான் வந்துச்சு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 3,310 கிடைச்சிருக்கு. புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுல தான் கால்குலேட் பண்றோம், பிரின்சிபல்ல தான் கால்குலேட் பண்றோம். செகண்ட் இயர்ல என்ன பண்றோம்? பிரின்சிபல்லையும் பிளஸ் ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்லையும் கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? தேர்ட் இயர்ல என்ன பண்றோம்? பிரின்சிபல் பிளஸ் அந்த செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட். ஓகே, பிரின்சிபல் பிளஸ் ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட், இது எல்லாத்துலயுமே சேர்த்து கால்குலேட் பண்றோம். ஒரு விஷயம் தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல பிரின்சிபல்ல மட்டும் கால்குலேட் பண்ணோம். எவ்வளவு கிடைச்சது? 1000 கிடைச்சது. ஓகேவா? செகண்ட் இயர்ல இந்த 1,100 எப்படி வந்துச்சு? பிரின்சிபல்ல 10%. பிரின்சிபல் எவ்வளோ? 10,000. அதுல 10% எவ்வளோ? 1,000 பிளஸ் ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் 1,000 இருக்குல்ல, அதுல 10% எவ்வளோ? 100. அப்போ இந்த 1,000ம் இந்த 100ம் சேர்ந்து தான் இங்க நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 1,100 கிடைச்சிருக்கு. இப்ப தேர்ட் இயர்ல இந்த 1,210 எப்படி வந்துச்சு அப்படின்னா, பிரின்சிபல் இனிஷியல் பிரின்சிபல் 10,000 இருக்கா, அதுல 10% பிளஸ் ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எகைன் நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1,000. அதுல 10% எவ்வளோ? 100 பிளஸ் செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1,100. அதுல 10% எவ்வளோ? 110. இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? 1,210 வந்திருக்கு. தெளிவா புரியுதுல்ல? வருஷம் பிரின்சிபல்ல மட்டும். 2வது வருஷத்துல பிரின்சிபல் பிளஸ் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்ல சேர்க்கறதுனால தான் இங்க 1,100 வருது. 3வது வருஷம் பிரின்சிபல்
பிளஸ் ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் பிளஸ் செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது எனக்கு எவ்வளவு வருது 1210. இது தேர்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் வருது. அப்ப இது மூணையும் நம்ம சேர்க்கும் போது 3 வருஷத்துக்கு மொத்தமா எனக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒருவேளை நான் இதுல வந்து ஃபோர்த் இயர் கால்குலேட் பண்றேன்னா அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா 4வது வருஷம் என்ன நடக்கும்? பிரின்சிபல்ல 10% பார்க்கணும், ஃபர்ஸ்ட் இயர்ல 10% பார்க்கணும், செகண்ட் இயர்ல 10% பார்க்கணும், தேர்ட் இயர்லயே 10% பார்த்து இது எல்லாத்தையும் சேர்த்தா அதான் ஃபோர்த் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் இயர் இன்க்ரீஸ் ஆக இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வாங்குனீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் வட்டி போட்டு இன்ட்ரெஸ்ட் போட்டு அதை சேர்த்து எழுதணும். அதுதான் நமக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. அப்போ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்களேன். பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்ன நடக்குது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எல்லா வருஷமும் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். நீங்க எத்தனை வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணாலும் ஈச் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி தான் இருக்க போகுது? சேமா தான் இருக்க போகுது. பாருங்க 1000 தான். இது மாற போறது இல்லை. இப்போ நீங்க 4 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணாலும் அது 1000 தான் இருக்கும். 10 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணாலும் 1000 தான் இருக்கும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு இப்போ 3 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 3000 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா டிவைட் பை 3 போட்டா 1000 சொல்லிடலாம். ஆனா எல்லா வருஷமும் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்? சேமா தான் இருக்கும். பட் ஆனா இதை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பண்ண முடியாது. ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒவ்வொரு வருஷமும் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆயிட்டே போகுது? இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஓகேங்களா? சோ அப்போ இன்க்ரீஸ் ஆறது பாத்தீங்கன்னா பாருங்க இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ₹100 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ₹110 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 3310 கொடுத்துட்டு அப்ப வருஷத்துக்கு எவ்வளவுன்னு கேட்டா அது அப்படி நம்ம டக்குன்னு சொல்லிட முடியாது. ஓகேங்களா? அது சொல்லலாம். பட் ஆனா அதை நம்ம கால்குலேஷன் பண்ணி தான் சொல்ல முடியுமே தவிர டைரக்டா சொல்ல முடியாது. ஆனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல சொல்லிடலாம். 3 வருஷத்துக்கு 3000 வருஷத்துக்கு எவ்வளவு? ₹1000. இப்ப 5 வருஷத்துக்கு 10,000 வச்சுக்கோங்க. 5 இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000 அப்படின்னா அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 10,000 டிவைட் பை 5 2000 சொல்லிட்டு என்னால ஈஸியா சொல்லிட முடியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும். பட் ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து இத்தனை வருஷத்துக்குன்னு சொன்னாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ணி தான் சொல்ல முடியுமே தவிர டக்குன்னு டிவைட் பண்ணி இப்போ வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வருஷம் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன ஆகுது? வித்தியாசமா இருக்குது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. ஓகேவா? சரி ஓகே. அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல நான் என்ன பண்றேன்? சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி எதுல தான் கால்குலேட் பண்றோம்? பிரின்சிபல்ல தான் கால்குலேட் பண்றோம். அதனால ஃபர்ஸ்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் எப்படி தான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். எதுல? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயும். அந்த செகண்ட் இயர்ல இருந்து தான் என்ன ஆக போகுது? அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வித்தியாசமாக ஆரம்பிக்க போகுது. ஏன்னா செகண்ட் இயர்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறதுனால நமக்கு இந்த டிஃபரன்ஸ் கிடைக்குது. புரியுதா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சுல. இப்போ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சொன்ன எல்லா மெத்தடையும் நான் சொல்றேன். எதுக்காக எல்லா மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மெத்தட் சூட்டபிள் ஆகும். ஓகேங்களா? சோ அப்போ அந்த ஒவ்வொரு மெத்தடும் ஒன்றும் வித்தியாசமான மெத்தட்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். அதை வேற வேற மாதிரி நம்ம சால்வ் பண்ண போறோம். கான்செப்ட் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஆனா அதை வந்து வித்தியாசமான வழிமுறைகளை நம்ம சால்வ் பண்ண போறோம். ஆனா எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் ஒன்னா தான் இருக்க போகுது. சரியா? அப்ப நான் வந்து ஒவ்வொரு கொஸ்டினா எடுத்து அதை ஒவ்வொரு மெத்தட்ல எப்படிலாம் சால்வ் பண்ணி இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா எகைன் ஒருக்க திரும்ப ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தர எல்லாமே ஈஸியா புரியும். இல்லைன்னா புரியறது கஷ்டம். அதனால இது தெளிவா புரியணும் உங்களுக்கு. சரியா? சோ இப்ப பாருங்க 3 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு 3000 வருது. அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருது? 3310 வருது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் லாபமா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் லாபமா அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்ல இருந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பெஸ்ட். ஏன் அப்படின்னா நீங்க வட்டி கம்மியா கொடுப்பீங்க. நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கடன் வாங்குனீங்கன்னா வட்டி கம்மியா கட்டுவீங்க. ஓகேவா? ஆனா ஒருவேளை நீங்க வந்து யாருக்காவது கடன் கொடுக்குறீங்கன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு எது பெஸ்ட்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா நீங்க கடன் கொடுக்கும்போது உங்களுக்கு அப்பதான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ சிம்பிளான இது என்னன்னா ஒரே பிரின்சிபல், ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரே நம்பர் ஆஃப் இயர். ஓகேங்களா? ஆனா அதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் எப்படி இருக்கும்? அந்த வட்டி அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம வாங்கக்கூடிய லோன் எல்லாத்துக்குமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் போடுவாங்க. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? நிறைய டைப்னா நம்ம பொதுவா படிக்கக்கூடியது நம்ம ஒரு 3 டைப் படிப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர்லின்னு ஒரு டைப். ஓகேங்களா? இயர்லி இல்லைன்னா ஆனுவலி. ஓகேங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனுவலி. அடுத்தது ஆஃப் இயர்லி. ஆஃப் இயர்லினா 6 மந்த் ஒன்ஸ். அடுத்தது குவார்டர்லி.
குவார்டர்லினா 3 மந்த் ஒன்ஸ். இது எல்லாமே நான் போக போக எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இந்த பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 3 டைப் இருக்கு. அந்த 3 டைப் என்னென்ன இந்த 3 டைப்புக்கு என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது அத நம்ம பார்க்கும்போது நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் இந்த இடத்துல கால்குலேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இயர்லி பேசிஸ். ஓகேங்களா? இங்க நான் கால்குலேட் பண்ணது ஆனுவலி பேசிஸ், இயர்லி பேசிஸ். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல எந்த சேஞ்சுமே இல்லை, பிரின்சிபல்ல பார்த்தேன். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். அது எப்போ நான் கால்குலேட் பண்றேன்? ஒரு வருஷம் முடிஞ்சு 2வது வருஷத்துல தான் அது ஸ்டார்ட் பண்றேன். அப்போ ஒவ்வொரு வருஷம் முடியும் போது தான் எனக்கான அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் போட ஆரம்பிக்கிறேன். இல்ல ஒவ்வொரு வருஷம் முடியும் போது அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போட ஆரம்பிக்கிறதுங்கிறதுனால இப்போ நான் சால்வ் பண்ணியிருக்கிறது ஆனுவலி டைப். ஓகேவா? இப்போ இதுல இருந்து ஆஃப் இயர்லில என்ன நடக்கும், குவார்டர்லில என்ன நடக்குங்கிறத நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் இயர்லினா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றேன்ல, இதை வந்து எவ்ரி 6 மந்த் ஒன்ஸ் பண்ணுவேன். இதே குவார்டர்லினா அதை 3 மாசத்துக்கு ஒரு 3 மாசம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவேன், வட்டிக்கு வட்டி போட ஆரம்பிச்சிடுவேன். அப்படி நான் பண்ணேன் அப்படின்னா அது குவார்டர்லி கான்செப்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அது என்ன மாதிரி அந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த சம் சால்வ் பண்ணும்போது நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படிலாம் நம்ம சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் 1 ஃபார்முலா மெத்தட். சரியா? மெத்தட் நம்பர் 1 யூசிங் ஃபார்முலா. ஸோ அது என்ன ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரியணும்ல, அது என்ன ஃபார்முலா நான் சொல்றேன். ஸோ எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருந்ததோ, அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆனா இது என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கிடையாது, காம்பவுண்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். பி 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என். ஸோ இதான் காம்பவுண்ட் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். அமௌண்ட்னா என்ன, அமௌண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், அமௌண்ட்டுக்குள்ள பிரின்சிபலும் இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அப்போ அமௌண்ட்டை கண்டுபிடிச்சு அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன வந்துடும், இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். இப்போ காம்பவுண்ட் அமௌண்ட்கான ஃபார்முலா என்ன, பி இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என். சரியா? சரி, ஓகே. இப்போ கொஸ்டின் எடுத்துக்கலாம். பிரின்சிபல் வந்து அதே கொஸ்டின் எடுத்துக்கிறேன்னு 10,000. ஏன்னா அப்பதான் புரியுறது ஈஸியா இருக்கும், என்ன வித்தியாசம் வருது, எல்லாத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். சரியா? ஸோ பிரின்சிபல் 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% per annum அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண போறேன். சரி, ஓகே. ஃபார்முலா படி போகும்போது நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குலாம் டைரக்ட் ஃபார்முலா கிடையாது, காம்பவுண்ட் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சு தான் அல்லது இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரும். நம்ம காம்பவுண்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது இங்கே ஃபார்முலா என்ன எழுதியிருக்கேன், பி இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என். அப்போ பிரின்சிபல் எவ்வளோ, 10,000. ஓகேவா? அப்போ 1 பிளஸ் ஆர் எவ்வளோ, 10 பை 100 ஹோல் பவர் எத்தனை இயர், 3 இயர்ஸ். ஸோ இதுதான் நான் ஃபார்முலா ஸ்ட்ரக்சரா எழுதியிருக்கேன். ஓகேவா? இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்க பாருங்க, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, சரி, இது 10,000 எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 10,000 இன்டூ இந்த இடத்துல பாருங்க, இதை நீங்க கேன்சல் பண்ண தேவையில்ல. இப்போ நான் என்ன நடக்குது அப்படின்னா 1 பிளஸ் 10 பை 100 இருக்கு. இது எப்படி எழுதிக்கலாம், 110 பை 100. ஓகேவா? இது என்னது 1 பிளஸ் 10 பை 100 எப்படி எழுதிக்கலாம், 110 பை 100 எழுதிக்கலாமா? இப்போ 110 பை 100 இதுக்கு மேல என்ன இருக்கு, ஹோல் பவர் 3 இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம், இது 3 டைம்ஸ் எழுதணும்னு அர்த்தம். அப்போ இன்டூ 110 பை 100 இன்டூ 110 பை 100. ஓகேவா? ஸோ இது என்னது, காம்பவுண்ட். இப்போ என்ன நடக்குதுன்னு புரியுதா? அப்போ ஃபார்முலா இதுதான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப எழுதும்போது எப்பவுமே நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டைரக்டா இந்த ஸ்டெப் எழுதணும். எதை, இப்ப நான் பிரிச்சு எழுதியிருக்கேன், இந்த ஸ்டெப் எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பிரின்சிபலை இங்க எழுதிட்டேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% இருக்கு. அப்போ உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதை 100ஓட ஆட் பண்ணி பை 100 போடணும். இப்போ எனக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால இன்டூ 110 பை 100 போட்டிருக்கேன். 3 வருஷங்கிறதுனால இந்த 110 பை 100 3 தடவை எழுதியிருக்கேன். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% கொடுக்குறாங்க, நம்பர் ஆஃப் இயர் 2 இயர்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணிருப்பேன், 10,000 இன்டூ 120 பை 100 இன்டூ 120 பை 100, அவ்வளவுதான். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% என்ன எழுதணும், 105 பை 100 எழுதணும். 4 இயர்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 105 பை 100 4 தடவை எழுதணும். 105 பை 100 இன்டூ 105 பை 100 இன்டூ 105 பை 100 இன்டூ 105 பை 100 எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி டைரக்டா நீங்க அப்போ இந்த ஸ்டெப் எழுத தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், ஃபார்முலா இதுதான், அந்த ஃபார்முலாவை டைரக்டா எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்க இந்த ஸ்டெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அப்ப எடுத்த உடனே இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க ஃபார்முலா மெத்தட் வச்சு பண்றீங்க அப்படின்னா
இந்த ஸ்டெப்புக்கு வந்துடணும். ஓகேவா? ஸோ அப்போ 10,000ங்கிறது பிரின்சிபல், 10%ங்கிறனால 110/100, 3 வருஷங்கிறதுனால 3 தடவை எழுதியிருக்கேன். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க, சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது? இங்க 4 0 இருக்கா, அதுக்கு இந்த 2 100 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இந்த 2 0க்கு கீழே இருக்கிற 100 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்ன மட்டும் இருக்கும் அப்படின்னா மேல ஒரு 11 11 11. ஸோ 11 கியூப் என்ன? 1331. அது போக ஒரு 0 இருக்கு. ஸோ இப்போ எவ்வளவு வந்திருக்கு? 13,310 வந்திருக்கு. இந்த 13,310ங்கிறது என்னது? காம்பவுண்ட் அமௌண்ட். இது இன்ட்ரெஸ்ட் கிடையாது, காம்பவுண்ட் அமௌண்ட். அப்போ கொஸ்டின்ல நமக்கு என்னதான் கேட்டிருப்பாங்க? இன்ட்ரெஸ்ட் கேட்டிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நீங்க கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த காம்பவுண்ட் அமௌண்ட்னா அமௌண்ட்ங்கிறதுக்குள்ள என்ன இருக்கும்? பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்து. அப்போ 13,310ங்கிறது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இதுல பிரின்சிபல் நமக்கு எவ்வளோ? 10,000. அப்போ இந்த 13,310ல இருந்து 10,000 மைனஸ் பண்ணிடணும். 13,310ல இருந்து நீங்க உங்க பிரின்சிபல் 10,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 3,310. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ போனதுல நம்ம சால்வ் பண்ணும்போது எவ்வளவு வந்துச்சு? அதே தானே கிடைச்சது. 3,310 தான் கிடைச்சது. நம்ம ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளவுதான் கிடைச்சிருக்கு? அதே 3,310 தான். அப்ப 3 இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருது? 3,310. கிளியரா? ஸோ ஈஸியா இருக்கா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்றது? ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்றது. ஓகே, சரி. இப்போ அடுத்த ரெண்டாவது மெத்தட் போலாம். ஓகேவா? ஸோ ரெண்டாவது மெத்தட் வந்து நமக்கு ரேஷியோ மெத்தட், மெத்தட் 2. இந்த ரேஷியோ மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம இதே மாதிரி மெத்தடை வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே பண்ணியிருப்போம். சரியா? ஸோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம். பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃபர் ஆகும். இந்த ரேஷியோ மெத்தடுக்கு நான் என்ன பண்ண போறோம்? அதே மாதிரி தான். பிரின்சிபல் எவ்வளோ வச்சுக்கலாம்? 10,000. அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% பெர் ஆனம். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 இயர்ஸ். ஓகேவா? ஸோ சேம் அதே தான். பட் ஆனால் நான் ரேஷியோ மெத்தட் சால்வ் பண்ண போறேன். இப்போ ரேஷியோ மெத்தட் எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அமௌண்ட். பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் நான் ரேஷியோ எடுக்க போறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10% கொடுத்துருக்காங்களா? அப்போ 10 இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% ஃப்ராக்ஷனாக மாற்றணும். 10%க்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 1/10. 10%க்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளோ? 1/10. அப்போ இந்த 1/10 நீங்க எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, இதுல இந்த 10ங்கிறது என்ன அப்படின்னா பிரின்சிபல்னு எடுத்துக்கணும். இது 1 வந்து நம்ம வழக்கம் போல இன்ட்ரெஸ்ட்னு எடுப்போம். அப்ப நீங்க வந்து பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ எழுதும்போது ஸோ பிரின்சிபல்ல 10 எழுதணும். அப்ப அமௌண்ட்டுங்கிறப்போ 10 பிளஸ் ஒரு 1 11. ஓகேவா? ஸோ 10:11. எப்படி எழுதுறேன்னு புரியுதா? உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% பெர் ஆனம். அதை ஃப்ராக்ஷனா மாற்றும் போது 1/10. ஸோ 10 பிரின்சிபல் எடுத்துக்கணும். அமௌண்ட்டை 10 பிளஸ் 1 11 எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 அப்படிங்கிறதுனால இதை நான் 3 டைம்ஸ் எழுதுறேன். ஓகேவா? ஸோ 10:11. again 10:11. ஓகே. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இது 3 மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது. இப்போ இந்த இடத்துல கேன்சல் ஆச்சுதுன்னா கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணும்போது லெஃப்ட் ரைட்டு கேன்சல் பண்ணலாம். இப்போ சம்டைம்ஸ் வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஒன்னும் ரைட் ஹேண்ட் சைடில் செகண்ட் ஒன்று கேன்சல் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு கேன்சல் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கேன்சல் பண்ணி இந்த ரேஷியோஸை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எங்கேயும் கேன்சல் பண்ண முடியாது, அதனால அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ 10 கியூப் வந்து எனக்கு இங்கே 1000 கிடைக்கும். இங்க 11 கியூப் வந்து 1331 கிடைக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபைனல் பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குமான ரேஷியோ. ஆனா ஆக்சுவலா இங்க நமக்கு ரேஷியோ எப்படி கிடைச்சிருக்குன்னா 1000:1331 கிடைச்சிருக்கு. பட் ஆனால் நமக்கான பிரின்சிபல் வந்து 10,000. இங்க வந்து 1000 இருக்கிறதுனால நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1000 யூனிட்ஸோட வேல்யூ தான் 10,000. அப்படின்னா 1331 யூனிட்ஸோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். பட் ஆனால் நமக்கு தேவை வெறும் இன்ட்ரெஸ்ட் தான் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 331 நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். புரியுதா? 1000ங்கிறது பிரின்சிபல், 1331ங்கிறது அமௌண்ட். அப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவுனா இதுக்கான டிஃபரன்ஸ் தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 331 இருக்கு. அப்ப 1000 யூனிட்ஸோட வேல்யூ தான் நமக்கு 10,000 இருக்கு. அப்ப 331 யூனிட்ஸோட வேல்யூ எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 10 கிடைக்கும். அப்ப 331 யூனிட்ஸோட வேல்யூ 3310 கிடைக்கும். புரிஞ்சுதா எப்படி எழுதுறோம்னு சொல்லிட்டு? இது வந்து ரேஷியோ மெத்தடு. ஸோ இந்த ரேஷியோ மெத்தட் எழுதும்போது இன்னொரு விஷயம் நீங்க தெளிவா ஃபாலோ பண்ணிக்கணும். நான் இப்போ இந்த இடத்துல 10:11 3 தடவை எழுதி மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி கூட பண்ணலாம். பிரின்சிபல் இஸ்டு அமௌண்ட்னு போட்டு இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வருது? 10:11. ஓகே, 10:11. இப்போ எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. அப்போ 3 வருஷத்துக்குன்னா என்ன பண்ணிக்கோங்க, இதை அப்படியே கியூ பண்ணிடுங்க. இதை கியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? டைரக்டாவே இது
1000:1331 மாறிடும். ஓகேவா? இப்போ 2 இயர்னா ஸ்கொயர் பண்ணிக்கணும், 4 இயர்னா பவர் 4 பண்ணிக்கணும், 5 இயர்ஸ்னா பவர் 5 பண்ணிக்கணும். இல்ல இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு போட்டு எழுதினாலும் சரிதான். ஓகே, சரி, ஓகே. இப்போ இதே இதுல வந்து இன்னொரு கொஸ்டின் கூட நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த மெத்தட் வந்து எதுக்கு சூட்டபிளா இருக்கும்? இப்போ நான் இதுக்கு வந்து பழையபடி ஃபார்முலாவே பண்ணிட்டு போயிடலாமா? எதுக்கு நான் இந்த மெத்தட் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், அதுல வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ வந்து பாருங்க, பிரின்சிபல் வந்து ஒரு 25,000 வச்சுப்போம். பிரின்சிபல் 25,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து எப்படின்னா இப்போ 12.5%. ஓகேவா? 12.5% per annum. ஸோ நம்பர் ஆஃப் இயர் வந்து ஒரு 2 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். 2 வருஷத்துக்கு நான் கால்குலேட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க நார்மலா ஃபார்முலா மெத்தட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி எழுதுவீங்க? 25,000 into 112.5/100 into 112.500 எழுதுவீங்க. அப்போ 112.5/100 சொல்லிட்டு எழுதும்போது அது நமக்கு தேவையில்லாத பாயிண்ட்லாம் வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து இப்போ ரேஷியோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். இப்போ ரேஷியோ மெத்தட் நான் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு 12.5 இருக்கு. 12.5ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/8. அப்போ நான் இந்த இடத்துல பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ எழுதும்போது என்ன பண்ணுவேன்? அப்போ பிரின்சிபல்ல 8 எழுதுவேன், அமௌண்ட்ல 9 எழுதுவேன். ஸோ 8 + 1 9. இப்போ இந்த இடத்துல 2 இயர்ஸ், அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஃபைனலா என்ன வரும்? 8 ஸ்கொயர் எவ்வளோ? 64. 8 ஸ்கொயர் எவ்வளோ? 64. 9 ஸ்கொயர் எவ்வளோ? வந்து நமக்கு 9 ஸ்கொயர் வந்து 81 கிடைக்கும். ஸோ 64, 81. இப்போ இதுதான் நமக்கு என்னது? பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குமான ரேஷியோ. கிளியரா புரியுதா? பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குமான ரேஷியோ 64:81. பட் ஆனால் பிரின்சிபல் இன்னைக்கு என்ன இருக்கு? 25,000 இருக்கு. அப்போ 64 யூனிட்ஸோட வேல்யூ தான் நமக்கு 25,000னா நமக்கு தேவை இன்ட்ரெஸ்ட் தானே. அப்ப இன்ட்ரெஸ்ட்னா இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்போ 64, 74, 84, 20 ஒரு 17 இருக்கு. அப்ப 17 யூனிட்ஸோட வேல்யூ. அப்ப டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 17 இருக்கு. 17 யூனிட்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு டைரக்டாவே இதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்லயோ அல்லது மிக்சர் ஃபிராக்ஷன்லயோ கொடுக்கும்போது அந்த இடத்துல நீங்க டைரக்டா ஃபிராக்ஷனா மாத்தி இந்த மாதிரி ரேஷியோ எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு சிம்பிள் ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாமா? இங்க பாருங்க, ரெண்டு டேபிள்ல போகும்னா 8 டேபிள்ல போகும். ஸோ 8 8s are 64. இங்க 3 8s are 24. பேலன்ஸ் 1. அப்போ 1 டைம் போடலாமா? 188. 188னா பேலன்ஸ் 2. அப்போ 20. 20னா நமக்கு அதுக்குள்ள 2 8s இருக்கும். 2 8s are 64. 5 8s are 40. ஸோ 3125 வருது. ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல 8ஆல கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 31க்குள்ள 8 வந்து 3 டைம்ஸ் இருக்கும். 3 8s are 24. இப்போ பேலன்ஸ் 7 இருக்கு. பேலன்ஸ் ஆமாம் 7 இருக்கு. அப்போ 9 8s are 72. அப்போ 0.390.50னா 50க்குள்ள 6 டைம்ஸ் இருக்கும். அப்போ 1 யூனிட்னா எனக்கு 390.6 வருது. அப்போ 17 யூனிட்ஸ் 17 இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு டைரக்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ புரியணுங்கிறதுக்காக நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியுது இல்ல? ஸோ ரேஷியோ மெத்தட் வந்து இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஃபிராக்ஷன்ல கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த ரேஷியோ மெத்தடை இன்னும் கூட கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதர்வைஸ் வந்து நீங்க நார்மலா கொடுக்குறாங்கன்னா ஃபார்முலா மெத்தட் போனாலும் சரிதான், இந்த ரேஷியோ மெத்தட் போனாலும் சரிதான். ஸோ இந்த மெத்தட் கிளாரிட்டியா புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து த்ரூ ஃபார்முலா பார்த்தோம். இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ரேஷியோ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ மூணாவது ஒரு மெத்தட் இருக்கு. அது என்ன மெத்தட்னு பார்க்கலாம். ஸோ மெத்தட் நம்பர் 3. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் வந்து தெளிவா பாருங்க. என்ன அப்படின்னா இதை வந்து 2 இயருக்கு ஒரு மாதிரி இப்போ வந்து n ஈக்குவல் டு 2 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா 2-1 மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 2-1 மெத்தட். இதே இது n ஈக்குவல் டு 3 இயர்ஸ்னா 3-3-1 மெத்தட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு 2-1 மெத்தட், 3-3-1 மெத்தட்னு இருக்கு. 2-1 மெத்தட் வந்து n ஈக்குவல் டு 2 இயர்ஸ்னா 3-3-1 மெத்தட் வந்து n ஈக்குவல் டு 3 இயர்ஸ்னா. ஒருவேளை 4 வருஷமா 5 வருஷமா கேட்டாங்கன்னா அப்போ இது நீங்க அப்ளை பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ இதை விட நீங்க மற்ற மெத்தட்ஸ்க்கு போறது தான் பெஸ்ட். உங்களுக்கு 2 இயர் 3 இயர் கேட்டா மட்டும் இந்த 2-1 மெத்தடோ அல்லது 3-3-1 மெத்தடோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஸோ சேம் அதே கொஸ்டினே நான் எடுத்துக்கிறேன். பிரின்சிபல் 10,000. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒரு 3 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து நான் 2-1 மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும்னா 2 இயர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இங்க 3 இயர்ஸ்னு சொன்னதுனால அது 3-3-1 மெத்தட் யூஸ் பண்ண போறேன். ஸோ அது என்ன 3-3-1 மெத்தட்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இங்க பாருங்களேன், இந்த இடத்துல 3-3-1ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ 3-3-1ன்னு எழுதிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 10%. அப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ல 10% கால்குலேட் பண்ண போறேன். பிரின்சிபல் எவ்வளோ? 10,000. 10,000ல 10% எவ்வளோ? நமக்கு 1000 வரும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்
இந்த 1000ல 10%. இந்த 1000ல 10%னா எவ்வளோ? 100. அடுத்து இந்த 100ல 10%னா எவ்வளோ? 10. 100ல 10%னா எவ்வளோ? 10. புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? பிரின்சிபல்ல 10% 1000. அடுத்து 1000ல 10% 100. 100ல 10% 10. இப்படி எழுதிட்டு இதுக்கப்புறம் நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை டைரக்டா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க 1000 இருக்கா, இந்த 1000 3ஆல மல்டிப்ளை பண்ணும். 3 into 1000 எவ்வளோ? 3000 பிளஸ் 3 into 100 எவ்வளோ? 300 பிளஸ் 1 into 10 எவ்வளோ? 10. அப்போ இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளோ வருது? 3310. ஸோ டைரக்டா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ 3 இயர்ஸ்னு கேட்டதுனால இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 331 மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம். நமக்கு 331 மெத்தட்ல எப்படி எழுதுறோம்னு தெரியுது. ஸோ இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி போடும்போது நமக்கு டைரக்டா இந்த இடத்துல என்ன கிடைக்குது? அமௌண்ட் கிடைக்காது, இன்ட்ரெஸ்டே நமக்கு டைரக்டா கிடைக்கும். கிளியரா? சரி, ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம் பாருங்க. பிரின்சிபல் வந்து ஒரு 25,000 வச்சுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 20% வச்சுப்போம். இங்க வந்து 2 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ 2 இயர்ஸ்னா என்ன மெத்தடு? 2-1 மெத்தட். 2 இயர்ஸ்னா 2-1 மெத்தட் ஃபாலோ பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 இது என்ன பண்ணணும்னா 20%. அப்போ 25,000ல 20% கால்குலேட் பண்ணும். அப்போ 25,000ல 10%னா 2,500, 20%னா 5,000. அடுத்த 5,000ல 20%. இப்போ 5,000ல 10%னா 500 வரும், 20%னா அப்போ எவ்வளோ வருது? 1,000 வருது. ஓகே, ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா இந்த 5,000 into 2 எவ்வளோ நமக்கு? 10,000 கிடைக்குமா? பிளஸ் இந்த 1000 into 1 அப்போ எவ்வளோ? அது ஒரு 1000. அப்போ ஓவராலா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 11,000 rupees இன்ட்ரெஸ்டா கிடைக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா. இப்போ கிளியரா புரியுதுல? இந்த 2-1 மெத்தடு 3-3-1 மெத்தடு வந்து நம்பர் ஆஃப் இயரை பொறுத்து நம்ம மாத்திக்கணும். 2 இயர்ஸ்னா 2-1 மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க, 3 இயர்ஸ்னா 3-3-1 மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் ஒரு சில கொஸ்டினுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு டைரக்டா ஆன்சரை ரொம்ப ஷார்ட் டைம்ல கண்டுபிடிச்சிட முடியும். புரியுதா? ஸோ 3 மெத்தட் புரியுதா? ஓகே, இப்போ அடுத்தது 4வது மெத்தட். சரியா? மெத்தட் நம்பர் 4. இதுதான் என்னன்னா ஸ்டெப் மெத்தட். இந்த ஸ்டெப் மெத்தட் வந்து நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். சரியா? இந்த ஸ்டெப் மெத்தட் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய கொஸ்டின் இந்த ஸ்டெப் மெத்தடை வச்சு நம்மளால ஈஸியா பண்ண முடியும். அதனால இந்த ஸ்டெப் மெத்தடை தெளிவா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே இடத்த பொறுத்து நிறைய இடத்துல மாத்தலாம். ஆனா இந்த ஸ்டெப் மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா நமக்கு நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின், ஓகேங்களா, அது வந்து நம்ம ஈஸியா சால்வ் பண்றதுக்கு இந்த ஸ்டெப் மெத்தட் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, எப்படின்னு பார்ப்போம். இந்த ஸ்டெப் மெத்தடுக்கு என்ன பண்ணணும்னா அதே தான் எடுத்துக்கிறேன். பிரின்சிபல் சேம் 10,000 எடுத்துக்கிறேன். அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% பெர் ஆனம் எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 இயர்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி, பாருங்க. இப்ப ஸ்டெப் மெத்தட்ல நம்ம எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா கவனிச்சுக்கோங்க. மொத்தம் 3 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண போறோமா? இப்போ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டை ஃபுல்லா உடைக்க போறோம். சரியா? இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பிரிச்சு எழுத போறோம். அப்ப நமக்கு இதுல நிறைய வித்தியாசமா கொஸ்டின் கேட்கும்போது இதை நம்ம பிரிச்சு எழுதிட்டோம்னா அதுல நமக்கு என்னென்ன ஆன்சர் தேவையோ அங்க இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அது நம்ம அந்தந்த கொஸ்டின் பார்க்கும்போது நான் சொல்லும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். இப்ப ஸ்டெப் மெத்தட்ல என்ன ப்ராசஸ், என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத மட்டும் தெளிவா பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஓகேங்களா? என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர். சரியா? ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன நடக்க போகுது? இது வந்து நான் வழக்கமா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே ப்ராசஸ் தான் இங்க நான் ஸ்டெப்பா எழுத போறேன். எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா 10,000. ஓகேவா? 10,000ங்கிற பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பண்ணுவோம்? பிரின்சிபல்ல ஒரு வருஷத்துக்கு 10%. பெருசு 10,000ல 10% எவ்வளோ? 1000. ஓகேவா? 1000 எழுதியாச்சு. இதுல வந்து 1000. ஓகே, அப்புறம் ரெண்டாவது வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டாவது வருஷம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாருங்க. இந்த பிரின்சிபல் இருக்கா, இந்த பிரின்சிபல்ல 10% எவ்வளோ? 1000. அடுத்தது ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் அது எவ்வளோ? 1000. ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1000. இந்த 1000ல 10%. இந்த 1000ல 10%னா எவ்வளோ? 100. புரியுதா என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு? இந்த 1000 வந்து பிரின்சிபல்ல 10%. இந்த 100 வந்து ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட். ஆனா இந்த 1000ல 10% 100. ஓகேவா? இப்ப தேர்ட் இயர்ல என்ன பண்ணணும்னா அதே மாதிரி பிரின்சிபல்ல 10% 1000. அடுத்த இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவா கவனிச்சுக்கோங்க. இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் இது ரெண்டோட இந்த இந்த இது இருக்கு இல்லையா, இந்த 1000 இந்த 1000 இந்த 2,000 எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் 1000 இந்த ரெண்டாவது 1000. இந்த ஃபர்ஸ்ட் 1000ங்கிறது ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டாவது 1000ங்கிறது செகண்ட் இயர்ல ஒரு பார்ட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த 2,000க்கும் ஆட் பண்ணீங்கன்னா மொத்தம் 2,000 இருக்கு. இப்போ இந்த 2,000ல 10%. இந்த 2,000ல 10%னா எவ்வளோ? 200.
ஓகேவா? அடுத்து இங்க என்ன பண்ணணும்னா, இந்த 100க்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் பார்க்கல இல்லையா? இந்த செகண்ட் இயர்ல உள்ள இந்த 100க்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் பார்க்கல. அப்ப 100ல 10% எவ்வளோ? 10. இப்ப இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டெப் மாரி இருக்கும். அதனால தான் இந்த ஒரு ஸ்டெப் மெத்தட். சரியா? இது வந்து ஸ்டார்ட்டிங்ல இது புதுசா யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா, கொஞ்சம் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இந்த மெத்தட் எழுத தெரிஞ்சிருச்சுன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆயிடும். ஓகேங்களா? பின்னாடி வரக்கூடிய நெறைய காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ வந்து நம்ம இந்த ஸ்டெப் மெத்தட் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ண முடியும். அதனால இத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர் என்ன பண்றோம்? அப்ப நீங்க வந்து எழுதும்போது எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க. வந்து இந்த 1000, இந்த 1000, இந்த 1000 இது 3யும் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப இந்த பார்ட் அப்படியே ஒமிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் இயர்ல 1000 கிடைக்குது, செகண்ட் இயர்ல 1000 கிடைக்குது, தேர்ட் இயர்ல 1000 கிடைக்குது. அப்ப இது 3யும் ஆட் பண்ணா இந்த இடத்துல எவ்வளவு வருது? இது 3யும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 3000 வருது. அப்ப இந்த 3000 தான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஏன்னா இந்த 1000, 1000, 1000 எல்லாமே நான் இதுல தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். பிரின்சிபல் கால்குலேட். இது 3 ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடியது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்போ இது மாரி நம்ம பிரிச்சு எழுதும்போது இதுல இருந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே எடுக்கலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டே எடுக்கலாம். அதுதான் இதுல இருக்கக்கூடிய மெயின் அட்வான்டேஜ். ஓகேவா? சரி எப்படி எழுதியிருந்தோம் பாருங்க. இன்னொருக்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இயர்ல பிரின்சிபல்ல 10% 1000, செகண்ட் இயர்ல பிரின்சிபல்ல 10% பிளஸ் அந்த ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்டான அந்த 1000ல 10% 100. அடுத்த தேர்ட் இயர்ல பிரின்சிபல்ல 10% 1000. அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் இந்த 1000 இந்த 1000 மொத்தமா இந்த 2000ல 10% 200, இந்த 100ல 10% 10. அப்ப ஸ்டெப் இப்படிதான் போகுது. அப்ப இதை வந்து நீங்க எழுதும்போது எப்படி எழுதிக்கணும்னா, இப்ப இந்த இடத்துல நான் டயக்ராம் மாதிரி மென்ஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இது இங்க எழுதியிருக்கிறது 1000 இது எல்லாமே பிரின்சிபல்ல 10%. அப்ப இந்த 100 எங்க இருந்து வந்துச்சுதுன்னா இந்த இருக்கா, இதுல 10% தான் இந்த 100. இதுல 10% தான் இந்த 100. இந்த 200 எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் சேர்த்து இதுல 10%. ஓகேவா? இது ரெண்டையும் சேர்த்து இதுல 10%. அப்ப இந்த இது குழப்பம்னு பார்க்கும்போது குழப்பமா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கரெக்டா எப்படி பிரிச்சு போடுறதுன்னு பார்ப்போம். சரியா? ஓகே. ம். இந்த இந்த 100 இருக்கா? இந்த 100 வந்து எங்க இருந்து வந்துச்சு? இந்த 1000 இருக்குல்ல, இந்த 1000 இருக்குல்ல, இந்த 1000ல 10% தான் என்னது? இந்த 100. 1000ல 10% தான் இந்த 100. இந்த 200 எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓவராலா இருக்கு இல்லையா? கலர் வேணா மாத்திக்கிறேன். ஓகே. இந்த கலர் போட்டுப்போம். இப்போ ஓவராலா இந்த 2000 இருக்கு இல்லையா? இதுல 10%. இந்த 10 எங்க இருந்து வந்துச்சு? இந்த 100ல 10%. கிளியரா? சோ அப்ப எழுதும்போது எப்படி எழுதுறோம்னு புரியுதுல்ல? இப்ப இத நான் இன்னும் கூட சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த 1000, 1000, 1000 எழுதிட்டீங்களா? இப்ப இந்த இடத்துல இங்க 100 போட்டீங்க. இங்க என்ன வேல்யூ வருதோ அத அப்படியே டபுள் பண்ணி இங்க கீழ போட்டுற வேண்டியதுதான். இப்ப 3 இயர்ஸ்ங்கிறப்போ இங்க என்ன வருதோ அத அப்படியே டபுள் பண்ணி இங்க கீழ போட்டுறணும். புரியுதா? இங்க என்ன வருதோ அத டபுள் பண்ணி இங்க கீழ போட்டுறணும். அதே மாரி இங்க 100ல 10% அப்படியே இங்க போட்டுறணும். சரியா? சோ புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுகிட்டா மட்டும்தான். சும்மா அப்படியே இப்படி எழுதணும், அப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே மக்கப் பண்றதுல வேலை கிடையாது. ஓகேங்களா? மக்கப் பண்ணீங்கன்னா ஒரு டாபிக்க வந்து உங்களால கண்டிப்பா எத்தன காலம் ஆனாலும் அத புரிஞ்சு பண்ணவே முடியாது. அது கொஞ்ச நேரத்துக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு வாரம் கழிச்ச பிறகு மறுபடியும் மறந்து போயிடும். ஓகேங்களா? கான்செப்ட்டா, பேசிக்கா ஒரு கொஸ்டின புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அத நீங்க எத்தன வருஷம் கழிச்சாலும் அது உங்களுக்கு மறக்க போறதே கிடையாது. உங்க மைண்ட்ல அது ஸ்டோர் ஆயே தான் இருக்கும். ஓகே. அதனால தான் நம்ம கான்செப்ட் படிக்கணும்னு சொல்றது. சோ இந்த இடத்துல என்ன கான்செப்ட் நடந்திருக்கு? வருஷம் பிரின்சிபல்ல இன்ட்ரெஸ்ட் பார்த்திருக்கோம். அடுத்த 2வது வருஷம் பிரின்சிபல்லையும் பார்த்திருக்கோம். வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்லயும் பார்த்திருக்கோம். 3வது வருஷம் என்ன பண்றோம்? பிரின்சிபல்லையும் பார்த்திருக்கோம். 2 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டையும் பார்த்திருக்கோம். அத நம்ம புரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் இந்த 2000க்கு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். அடுத்து இந்த 100க்கு பிரிச்சு எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்ப எனக்கு இந்த இடத்துல ஓவராலா நான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, பாருங்க. இந்த டோட்டல் ஒரு 3000. இந்த டோட்டல் ஒரு 300. இந்த டோட்டல் ஒரு 10. அப்ப ஆக மொத்தம் என்னோட ஓவரால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்துரும்? 3310 கிடைச்சிரும். ஸோ டைரக்டாவே நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இந்த ஸ்டெப் மெத்தட் யூஸ் பண்ணும்போது. ஸோ ஸ்டெப் மெத்தட் புரிஞ்சிருச்சா? இப்ப நான் என்ன பண்றேன்? இப்ப 3 இயர்ஸ் பண்ணியிருக்கேன். இப்ப 2 இயர்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3வது ஸ்டெப் வராது. இந்த 2 ஸ்டெப்போட முடிஞ்சிரும். 4வது வருஷம்னா 4வதா ஒரு ஸ்டெப் வரும். அப்ப அதுல ஒரு 4 நம்பர் வரும். ஓகேவா? ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்? இப்ப இந்த கொஸ்டின வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கா நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். சரியா? இது அப்படியே இருக்கட்டும். அங்க பாருங்க 4 இயர்ஸ்க்கு இப்ப இதே கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி பார்க்குறேன். வேற இடம் இல்ல. இதுலயே தான் பண்ணணும். இப்ப இந்த ஸ்டெப்னு இருக்கு இல்லையா? இத வந்து எகெயின் வந்து இந்த ரைட் சைடே நான் எழுதுறேன். 4 இயர்ஸ்க்காக நம்ம எழுத போறோம். ஓகே. சரி பாருங்க. இப்போ ஒருவேளை n = 3 இயர்ஸ் இல்லாம, ஒருவேளை n =
4 இயர்ஸ்னு குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் என்ன நடக்கும்? 10,000ல 10% 1000. செகண்ட் இயர்ல 10,000ல 10% 1000. அப்ப இந்த 1000ல 10% எவ்வளோ? 100. தேர்ட் இயர்ல என்ன நடக்கும்? 10,000ல அந்த பிரின்சிபல்ல 10% 1000. அடுத்தது இந்த இருக்குல்ல இந்த 2000. இந்த 2000ல 10%னா எவ்வளோ? 200. இந்த 100ல 10% எவ்வளோ? 10. ஓகே, இது வரைக்கும் தெரியும் எல்லாருக்கும். இப்போ ஃபோர்த் இயர்ல என்ன நடக்கும் தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ல 10% 1000. அடுத்தது இந்த இருக்குல்ல இது ஃபுல்லா எடுத்துக்கணும். இது ஃபுல்லா எவ்வளோ இருக்கு? 3000. மொதல் 3 வருஷத்துல இந்த டோட்டல் எவ்வளோ இருக்கு? 3000. 3000ல 10% எவ்வளோ? 300. அடுத்து இங்க பாருங்க, இந்த இடத்த எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லா எவ்வளோ இருக்கு? 300 இருக்கு. எவ்வளோ இருக்கு? 300 இருக்கு. 300ல 10% எவ்வளோ? 30. அடுத்து இந்த 10. இந்த 10ல 10% எவ்வளோ? 1. புரியுதா? அப்ப நான் இங்க ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? இதுல ஒரு 4000 வருது. பிளஸ் இங்க எவ்வளவு வருது? ஒரு 600 வருது. பிளஸ் இங்க ஒரு 40 வருது. பிளஸ் ஒரு 1 வருது. அப்போ ஓவரால் எனக்கு என்ன வருது? 4641 தான் என்னது? 3 இயர்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ 4 இயர்ஸ்க்கு ஸ்டெப் மெத்தட் இப்படி தான் வரும். அப்போ என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் காலம்ல வேல்யூ எல்லாமே சேமா தான் இருக்கும். 1000 1000 1000 1000. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் எல்லாமே நான் இதுல கால்குலேட் பண்ணது, பிரின்சிபல்ல கால்குலேட் பண்ணது. செகண்ட் காலம் வந்து என்ன டிஃபரன்ஸ்னா, செகண்ட் காலம்ல இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து மேல இருக்கிற இந்த 1ல 10%. இந்த ரெண்டாவது வந்து இந்த மேல இருக்கக்கூடிய இந்த ரெண்டையும் சேர்த்து டோட்டல்ல 10%. மூணாவது இருக்கக்கூடியது மேல இருக்கக்கூடிய இந்த மூணுலையுமே டோட்டல்ல 10%. ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த 10 எங்க இருந்து வச்சு? இந்த 100ல 10%. இந்த 30 எங்க இருந்து வச்சு? இந்த 100 பிளஸ் 200. இந்த 300ல 10%. இந்த 1 எங்க இருந்து வந்துச்சு? இந்த 10ல 1% வந்துச்சு. அப்ப இப்படியே ஒரு ஸ்டெப் மாதிரி போதும். இந்த 1000ல 10% தான் 100, 100ல 10% தான் 10, 10ல 10% தான் 1. ஸோ அப்படி போறதுனால இதுக்கு பேரு ஸ்டெப் மெத்தட். இந்த ஸ்டெப் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால சிம்பிளா ஆன்சர் எடுக்க முடியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. ஓகேங்களா? ஸோ நான் ஒரு சில கொஸ்டினுக்கு ஸ்டெப் மெத்தட் யூஸ் பண்ணுவேன், ஒரு சில கொஸ்டினுக்கு மத்த இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அப்போ அந்த கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல எந்த மெத்தடுக்கு எந்த கொஸ்டினுக்கு நீங்க யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தான் வரும். பட் ஆனா நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, கொஸ்டின் சால்வ் பண்றது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஒரு 50% வந்து ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றது கத்துக்கிறது. ரெண்டாவது ஒரு 50% என்னன்னா, எப்படி அந்த கொஸ்டினை மத்தவங்களை விட நம்ம சீக்கிரமா சால்வ் பண்ண போறோம். அந்த கொடுத்திருக்கிற டைம்ல நம்ம நார்மலா சால்வ் பண்ற டைமை விட ரொம்ப சீக்கிரமா சால்வ் பண்ணி அந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா எஸ்எஸ்சி நீங்க வர ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அதுல டைம் பெரிய ரோல் ப்ளே பண்ண போறது கிடையாது. ஏன்னா அவங்க கொடுக்குற டைம் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய கொடுக்குறாங்க. ஸோ நல்லா ரயில்வே பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு டைம் இஸ் நாட் அ மேட்டர். ஓகேவா? அதர்வைஸ் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும். பட் ஆனால் எஸ்எஸ்சியை நீங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். நீங்க வந்து உங்களோட செலெக்ஷனுக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க வந்து கொஸ்டினை வந்து எவ்வளவு ஃபாஸ்டா சால்வ் பண்றீங்க, எந்த கொஸ்டினை வந்து நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க, அட்டன் பண்ண போறீங்க, எந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ண போறீங்க, எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, இது எல்லாமே உங்களோட செலெக்ஷன்ல ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் நம்ம கிட்ட என்ன பிளஸ் இருக்கு, நம்ம கிட்ட என்ன மைனஸ் இருக்குங்கிறத நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கேத்தாப்புல அந்த இடத்துல நம்ம க்ரோ பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய தப்ப தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு சிலவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வெறுமனே ஆன்லைன்ல உட்காந்து படிப்பாங்க. கோர்ஸ் வாங்கி படிப்பாங்க. அது மாதிரி வீட்ல உட்காந்தே படிப்பாங்க. ஸோ அவுட்டர் என்விரான்மென்ட் என்னன்னே தெரியாது. ஸோ அப்ப அந்த மாதிரி இடத்துல வந்து ஏதாவது மென்டார் மாதிரி ஒருத்தவங்கள வச்சுக்கலாம். அந்த மென்டார் கிட்ட கேட்டு நீங்க படிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியாத நீங்க வந்து ஒரு சில நிறைய தப்புகள் செஞ்சு நீங்க கத்துக்கக்கூடிய விஷயங்கள். நீங்க ஒவ்வொரு தப்பு செய்ய செய்ய வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்க கத்துக்க முடியும். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. பட் ஆனா அதுக்கு நீங்க வந்து குடுக்க வேண்டிய விலை என்னன்னா டைமா இருக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து இப்ப நிறைய டைம் குடுத்தாதான். இப்ப நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, அதுல இருந்து கத்துக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இதே நீங்க ஒரு மென்டார் அப்படின்னு நீங்க ஒருத்தவங்க வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு சொல்லி தரதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. இவர்ட்ட வந்து நம்ம என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம் அப்படின்னா, அவருக்கு ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா அவரு நிறைய தப்பு பண்ணி இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுப்பாரு. அப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய சஜஷன் கேட்கும்போது நம்ம அந்த இடத்துல நிறைய டைமை சேவ் பண்றோம். நம்ம ஒரு தப்பு பண்ணி ஒரு விஷயத்த கத்துக்கிறத விட இன்னொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அந்த விஷயத்த அவர் சொல்லி தரும்போது நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம நிறைய டைம் சேவ் பண்ணலாம். அப்ப இந்த தப்பு பண்ணக்கூடாது, இது வந்து இதாகுது, இது பண்ணா இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால அது மாதிரி ஒரு மென்டார்ஷிப் வந்து உங்களுக்குள்ள தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் நீங்க வச்சுக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ அது மாரி வச்சு பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூட கிளியரா இருக்கும். ஸோ கான்செப்ட் பார்க்கறதுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா, அத நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அது நெறைய டெஸ்ட் போட்டு பாருங்க. நெறைய ஆல் இண்டியா லைவ் டெஸ்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தான், அவுட்டர் காம்படிஷன்ல ஒரு ஓவராலா ஒரு லைவ் என்வைரன்மென்ட்ல நீங்க டெஸ்ட் போடும்போது தான் உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன? நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? மத்தவங்களோட நீங்க வந்து எவ்வளோ கம்மியா இருக்கிறீங்க, இல்ல எவ்வளோ மேல இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல உங்களோட தப்புகள, எரர்ஸ வந்து நீங்க ரெக்டிஃபை பண்றதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். சரியா? அதர்வைஸ் நீங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸையும் குடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல 2மே இருக்கு. அதனால நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? சரி ஓகே. இப்ப இந்த ஸ்டெப் மெத்தட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நம்ம டைரக்ட்டா என்ன பண்ணலாம் அப்டின்னா, நேரா கொஸ்டின் சால்வ் பண்ண போயிடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பேசிக் கான்செப்ட் இதுதான். இனி வரக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்லயும் நம்ம என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண போறோம் அப்டிங்கிறத அப்படியே பார்க்கலாம். பாருங்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். கடகடன்னு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இல்ல a sum of rupees 100 is invested as 10% per annum compound interest for 2 years. How much interest will be received after 2 years? சரி எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணா சிம்பிளா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நான் இதுல எத்தனை வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 2-1 மெத்தடுக்கு போலாம்னு நினைக்கிறேன். டக்குன்னு முடிஞ்சிடும் 2-1 மெத்தட்ல. ஸோ 2-1 மெத்தட்ல என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் எவ்வளோ? 100. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. 100ல 10% எவ்வளோ? 10. 10ல் 10% எவ்வளோ? 1. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? 2. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 2 into 10 20. 1 into 1 1. So answer is 21. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இவ்வளவுதான். முடிஞ்சா? என்ன மெத்தட்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கன்வீனியன்ட் தான். எல்லா மெத்தடையும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 4 மெத்தட் சொல்லிக் குடுத்துருக்கிறேன். இந்த 4 மெத்தட்ல நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட்டா தான் வரும். ஆனா கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல எல்லா மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல இந்த இடத்துல இந்த மெத்தட் அடிச்சு விட்டுறணும். டக்குன்னு. இந்த கொஸ்டின் பாருங்க. சம் ஆஃப் rupees 2000 இஸ் இன்வெஸ்டட் அட் 10% per annum compound interest compounded annually-ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே காம்பவுண்டட் annually தான். இந்த காம்பவுண்டட் annually-ங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்ல அப்படின்னா அது காம்பவுண்டட் annually தான் எடுத்துக்கணும். என்ன மாதிரி ஆனுவலியா, குவார்டர்லியா, இயர்லியான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஒருவேளை பண்ணவே இல்லைன்னா அதை நம்ம ஆனுவலியில தான் எடுக்கணும். இந்த குவார்டர்லி ஆஃபர்லி எல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பின்னாடி வரக்கூடிய கொஸ்டின்ல பார்ப்போம். இப்போதைக்கு அதை பத்தி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே ஆனுவலி தான். எத்தனை வருஷம்? 2 இயர்ஸ். இப்போ ஹவு மச் இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு கேட்கறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? 2-1 மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2-1 மெத்தட் யூஸ் பண்ண போறோம். பிரின்சிபல் 2000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. அப்போ 2000ல 10%னா எவ்வளோ? 200. 200ல 10%னா எவ்வளோ? 20. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 200 into 2னா எவ்வளோ? 400 plus 20 into 1 20. So answer is 420. Option A 420. Next question. A sum of rupees 900 is invested at compound interest compounded annually for 2 years. If the rate of interest 10% per annum, then what will be the amount? SSC MTSL கேட்ட கொஸ்டின். ஸோ சேம் 2 இயர்ஸ் தான். என்னால் என்ன பண்ணிக்கலாம்? 2-1 மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். பிரின்சிபல் 900 10%. அப்போ 900ல 10%னா 90. 90ல 10%னா 9. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 2 into 90னா 180. 1 into 9னா சாரி பிளஸ் 1 into 9னா நமக்கு 9. அப்போ 180 பிளஸ் ஒரு 9. 180 plus 9. So answer is 189. சரியா? ஆன்சர் இஸ் 189. ஓகே. இதுல வந்து என்ன கேட்கறாங்க? நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணிட்டோம். பட் ஆனால் என்ன கேட்கறாங்க? வாட் வில் பி த அமௌண்ட்னு கேட்கறாங்க. அப்போ ஆன்சர் பண்ணும்போது கவனமா பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் தான் 189. அப்போ அமௌண்ட்னா என்ன பண்ணணும்? பிரின்சிபல் எவ்வளோ? ஒரு 900. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 189. அப்போ 900 பிளஸ் இன்ட்ரெஸ்ட் 189 சேர்த்து எழுதணும். அப்போ 1089. ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 1089. இது நீங்க இந்த ஃபார்முலா படி போட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபார்முலா படி போட்டா என்ன பண்ணிருப்பீங்க? இங்க பாருங்க. ஃபார்முலா போட்டா டைரக்டா அமௌண்ட் கிடைக்கும். 900 into 10%. 110/100 into 110/100. இதுல வந்து உங்களுக்கு டைரக்டாவே காம்பவுண்ட் அமௌண்ட் கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த டபுள் ஜீரோக்கு இந்த டபுள் ஜீரோ கேன்சல் ஆயிடும். இந்த டபுள் ஜீரோக்கு இந்த 100 கேன்சல் ஆயிடும். இப்போ என்ன இருக்கு? 11 into 9 கிடைக்கும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் கிடைக்க போகுது? அதே 1089 தான் கிடைக்க போகுது. அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A sum of rupees 3000 is invested at 20% per annum compound interest. What would be the compound interest for 2 years? இந்த இடத்துல compound interest தான் கேட்கறாங்க. 2 வருஷம். ஸோ என்னது? 2-1 மெத்தட். ஓகேவா? ஸோ அப்போ 3000ங்கிறது பிரின்சிபல் 20%. 3000ல 20%னா எவ்வளோ வரும்? 600 வரும். ஓகேவா? அப்போ அடுத்தது 600ல 20%னா எவ்வளோ? 120. அப்போ ஆன்சர் போடும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 600 into 2னா 1200
பிளஸ் ஒரு 1 into 120 120. அப்போ நமக்கு எவ்வளோ வருது 1320. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 1320. சிம்பிள் தான். நெக்ஸ்ட், இஃப் rupees 12,000 is invested 12% per annum for 2 years, calculate the interest. அப்போ இந்த இடத்துலையும் 2-1 மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ 12,000, அதில் 20% பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வரும் 2,400 வரும். இப்போ 2,400ல 20%னா நமக்கு ஒரு 480 வரும். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 2 into 24னா 4,800 ப்ளஸ் ஒரு 1 into 480, அது ஒரு 480. ஆட் பண்ணும்போது எவ்வளோ வரும் 80. 8 + 4 2, அடுத்த ஒரு 1, அப்போ 5280. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 5280. நெக்ஸ்ட், இதில் பாருங்க, வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 25,000 ஃபார் 3 years at 10% per annum compounded annually? ஓகே, 3 இயர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. 25,000 10% தான். ஓகேவா? ஸோ 3 இயர்ஸ் கொடுத்ததுனால நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் 3-3-1 மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 3-3-1 மெத்தட்னா நம்ம என்ன பண்ணணும் 25,000ங்கிறது என்னது பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அப்போ 25,000ல 10%னா 2,500. 2,500ல 10%னா 250. 250ல 10%னா 25. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ன வரும் 3 into 25னா ஒரு 7,500. 3 into 250னா ஒரு 750. 1 into 25னா ஒரு 25. இதை அவ்வளோத்தையும் அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். அவ்வளோத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் ஒரு 7,500. அப்போ இதில் ஒரு 8,250, 8,275. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 8,275. கிளியரா? நெக்ஸ்ட், இதில் பாருங்க, வாட் will be the compound interest for 3 years on rupees 5120 at the rate of 12.5% annum compounded annually. அப்போ இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கொடுத்துட்டாங்க 12.5% கொடுத்துட்டாங்க. 3 வருஷத்துக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த இடத்துல நான் 3-3-1 மெத்தடை யூஸ் பண்றது வேஸ்ட். ஓகேங்களா? வேஸ்ட்னு சொல்ல முடியாது, அது கொஞ்சம் வேகா இருக்கும். ஏன்னா 5120ல நீங்க 12.5, இப்போ 12% கால்குலேட் பண்ணா கொஞ்சம் மைன்யூட்டா கொஞ்சம் பென் எல்லாம் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பென் இல்லாம அது வந்து கால்குலேஷனை எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியும், எந்த அளவுக்கு கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ண முடியுங்கிறத பார்க்கறது தான் நம்மளோட எய்ம். ஓகேங்களா? அதர்வைஸ் நமக்கு வேற ஒரு எய்மும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல நான் வெறுமனே 3-3-1 மெத்தட் யூஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி பாயிண்ட் வச்சோ ஃப்ராக்ஷன்ல வச்சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு ரேஷியோ மெத்தட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? ஓகே, சரி, எப்படி ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்றதுன்னு பாருங்க. ஸோ ரேஷியோ மெத்தட்ல என்ன பண்ணுவோம், பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ எழுதுவோமா? ஓகே, இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 12.5%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12.5% இருக்கு. அப்போ அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன 1/8. இப்போ 1/8னா பிரின்சிபலுக்கு 8 எழுதுவோம், அமௌண்ட்டுக்கு 8 + 1 9 எழுதுவோம். இங்க 3 இயர்ஸ்ங்கிறதுனால அப்படியே என்ன பண்ணிக்கலாம் கியூப் பண்ணிக்கலாம். அப்போ கியூப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது ஃபைனலா 8 கியூப்னா எவ்வளோ 512. இப்போ 9 கியூப் எவ்வளோ 729. 729. அப்போ பிரின்சிபல் 512ன்னு இருந்தா அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் 729 இருக்கும். சரியா? அப்போ இந்த இடத்துல இந்த 512 யூனிட்ஸை தான் அவங்க பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5,120 கொடுத்துருக்காங்க. 512 யூனிட்ஸோட வேல்யூ தான் 5120 அப்படின்னா எனக்கு தேவை இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ இன்ட்ரெஸ்ட் இந்த டிஃபரன்ஸ் தான் பார்க்கணும். இப்போ பாருங்க எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு. இங்கே 2னா ஒரு 7 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கே 1னா ஒரு இன்க்ரீஸ் 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கே 5னா ஒரு, அப்போ டிஃபரன்ஸ் வந்து 270. அது எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சா போதும். அப்போ 512 தான் 5120னா 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் 10 இருக்கும். அப்போ 217 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் 2170. எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2170. இப்போ இதுக்கு வந்து நமக்கு எந்த மெத்தடு இந்த ரேஷியோ மெத்தட் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு சால்வ் பண்ணும்போது. ஓகேவா? தெளிவா புரியுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A sum of rupees 10,000 is invested on compound interest compounded annually for 3 years. If the rate of interest is 10% per annum for the first 2 years and 50% per annum for the third year, what will be the interest? அப்போ இந்த இடத்துல வந்து ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மொத்தம் 3 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண போறோம். முதல் 2 வருஷத்துக்கு 10% தான், அடுத்த 1 வருஷத்துக்கு 50%. அப்பனா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க 3-3-1 மெத்தடெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. 3-3-1 மெத்தட் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கு. எத்தனை வருஷம் கொடுக்குறோம் 3 வருஷம் கொடுக்குறாங்கன்னா 3 வருஷமும் ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நீங்கள் 3-3-1 மெத்தட் போகணும். அப்போ இந்த மாதிரி வேற வேற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது இதில் நீங்கள் வந்து ஒன்று ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணலாம், அதர்வைஸ் ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்டெப் மெத்தட் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இந்த இடத்துல நான் ரேஷியோ மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன், அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்க ரேஷியோ மெத்தடு
பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ எழுத போறோம். மொதல் 2 வருஷம் எப்படி இருக்க போகுது? 10% தான் இருக்க போகுது. மொதல் 2 வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன தான் இருக்க போகுது? 10%. 10% ஒரு ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/10. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும்? 10:11 இருக்கும். செகண்ட் இயரும் எப்படி இருக்கும்? 10:11. இப்போ இதே 10% தான் 3 வருஷத்துக்குன்னா அப்படியே கியூப் பண்ணிடலாம். இங்க மாறுது அப்படிங்கிறதுனால நான் அப்படி கியூபோ ஸ்கொயரோ பண்ண முடியாது. இப்படியே தனித்தனியாவே எழுதிக்கிறேன். முதல் வருஷத்துக்கு 10:11, 2வது வருஷத்துக்கு 10:11. இப்போ 3வது வருஷத்துக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 50% சொல்லிட்டாங்க. அப்போ 50%னா 1/2. இப்போ எப்படி மாறும்? 2:3 இருக்கும் தேர்ட் இயருக்கு. புரியுதா எப்படி எழுதிருக்குன்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் இயருக்கு 10:11, செகண்ட் இயருக்கு 10:11, தேர்ட் இயர்ல 50% இருக்கிறதுனால ஃபிராக்ஷன் வேல்யூ 1/2. அப்போ 2ங்கிறது பிரின்சிபல், அமௌண்ட் வந்து 2 + 1 3. இப்போ நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். பாருங்க 10 × 10 100. அப்போ 100 × 2 200 இது எவ்வளவு வரும்? 121. 121 × 3னா 363. அப்ப இதுதான் பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குமான ரேஷியோ. நமக்கு தேவை வாட் வில் பி த இன்ட்ரெஸ்ட் தான் கேட்கறாங்க. அப்போ இந்த பிரின்சிபல் 200 யூனிட்ஸ் தான் இங்க வந்து 1000 ரூபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 163. அதுதான் இன்ட்ரெஸ்ட். அப்போ 163 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் டைரக்டா கிடைக்கும். அப்போ இங்க பாருங்க 200 யூனிட்ஸ் தான் 1000. அப்போ 1 யூனிட்னா எவ்வளோ வரும்? 5. அப்போ 163 யூனிட்ஸ்னா 163 × 5. இப்படி மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 3 5s are 15. ஓகே 5. 6 5s are 30. அந்த 1 இப்போ 3 1 3 815. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 850. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 850. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே பாருங்க. ஹவு மச் will a principal of 5,000 is invested on compound interest compounded annually amount to in 3 years at the rate of 50% per annum. இந்த இடத்துல amount ன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? காம்பவுண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றபடி இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.